வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 ஏல வந்து நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. நோட்டிஃபிகேஷன் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 15/7/2025, அதாவது இன்னையிலேருந்து தான் நமக்கு என்ன பண்ணுறோம், ஓப்பனிங் டேட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டேட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து 15/7/2025. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13/8/2025. சரியா? இதுக்கான தேர்வு எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 28/9/2025 அன்னைக்கு வந்து நமக்கு எக்ஸாம் நடக்கும். காலையில் 9:30லேருந்து 12:30 வரையா நடக்கும். ஓகேவா? இதுக்கான நமக்கு தேர்வு எப்படின்னா இந்த tnpc.exam.in இந்த சைட்டில் போய் நம்ம வழக்கமாக எப்படி அப்ளை பண்ணுவோமோ அது மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் என்னென்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் போஸ்டிங், குரூப் 2ல் வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னா உதவி ஆய்வாளர், எங்கள் தமிழ்நாடு தொழிலாளர் சார்பு நிலை பணியில். ஸோ அங்கே நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, வேக்கன்சி இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2ல் வந்து 50 வேக்கன்சி. அதாவது குரூப் 2ல் வந்து இப்போ எத்தனை வேக்கன்சி இருக்கான், நமக்கு வந்து 50 வேக்கன்சி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 ஏல வந்து நமக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இருக்குது 595 வேக்கன்சி. 595 வேக்கன்சி. ஆல்ரெடி குரூப் 2ல் வந்து ஒரு 50 வேக்கன்சி, இதில் வந்து ஒரு 595 வேக்கன்சி. ஸோ டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 645 வேக்கன்சி. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 645 வேக்கன்சி நமக்கு இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வயது வரம்பு நமக்கு எவ்வளோ வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. டேட்டும் கொடுத்துட்டாங்க. 1/7/2025 வரையா வந்து நமக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஜ் லிமிட்டட் கிடையாது. அவங்க தாராளமாக எந்த ஏஜில் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து வனக்காவலருக்கு மட்டும் ஓசிக்கு 37 தான் கடைசி உச்சபட்ச வயதாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே டிகிரி முடிச்சிருக்கணும். மித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. 10th 12th +3 10 + 2 + 3 இதுதான் அதோட டிகிரி குவாலிஃபிகேஷனுக்காக நம்ம இதை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த இதுக்கான சிலபஸ், தேர்வு முறை திட்டம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம். நீங்கள் ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னது ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்புன்னு கொடுத்துருக்குறாங்க. வினாக்கள், மொத்த வினாக்கள் வந்து 100 வினாக்கள். அதிகபட்ச டைம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு 100, தமிழுக்கு வந்து எத்தனை வினாக்கள் 100 வினாக்கள் கேட்காங்க. அப்படி இல்லைன்னா என்னது ஆங்கிலத்துக்கு 100 வினா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவண்ணா பகுதியில் வந்து பொது அறிவு பட்டய படிப்பு தரம் அப்படின்னு கேட்காங்க. இதில் தான் நமக்கு சயின்ஸு சோஷியல் எல்லாமே 75 கரண்ட் அஃபேர்ஸும் சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் திறனறிவு, திறன் மற்றும் மனக்கணக்கு, நுண்ணறிவு இதெல்லாம் சேர்ந்து மொத்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 25. அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஷின். அதிகபட்ச மதிப்பெண் ஒரு இதுக்கு வந்து என்னது 1.5 மார்க். ஸோ நமக்கு கொஷின் வந்து மார்க் வந்து 300 மார்க் வரும். டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். இதில் குறைஞ்சது நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 90 மார்க் எடுத்தால் தான் ப்ரிலிமினரி எக்ஸாமை நம்ம என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். எந்த பேஸ் அப்படின்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா OMR ஷீட்டில் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இதில் 90 மார்க் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் என்னது ரெண்டாவது பேப்பர் குரூப் 2 ஏக்கு கொண்டு போகிறாங்க. இதில் குரூப் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம். அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவு 100. 3 மணி நேரம் டைம் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து பிரிவினருக்கும் எவ்வளோ மார்க் எடுக்கணுமா, 40 மார்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவு பட்டய படிப்பு 300 கொஷின் 3 மணி நேரம். மினிமம் மார்க் எவ்வளோ எடுக்கணும்,
90 மார்க் எடுக்கணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பராக இருக்கும். அதாவது நம்ம என்ன பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டீட்டெயில்ஸாக எடுத்து எழுதுறாப்புல இருக்கும். இது வந்து எதுக்கு அப்படின்னா குரூப் 2க்கு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸ், அதாவது தமிழ் தாள் 1ல் வந்து எப்படி இருக்கும், தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு, அதிகபட்சம் எவ்வளவு 100 மார்க், 100 மதிப்பெண்கள், 3 மணி நேரம், குறைஞ்சது 40 இருக்கணும். டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான். அதுக்கப்புறம் வந்து தாள் 2 பொது அறிவு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு, அதாவது ரீசனிங், ஜென்ரல் ரீசனிங்கை தான் இப்படி கொடுத்துருக்குறாங்க. தகுதி வந்து 10ஆம் வகுப்பு. அது மட்டும் எவ்வளவா 150. ஸோ மார்க் மொத்தம் 200 மார்க்கு, 200 கொஷின், 300 மார்க், 3 மணி நேரம் எக்ஸாமு. எவ்வளோ எடுக்கணும், 90 இருக்கணும். கொள்குறி வினா அப்படிங்கிறது ஓஎம்ஆர் ஷீட் பேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வு வகை, இதுக்கு வந்து சிபிடி எப்படி இருக்குன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்காக சிலபஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது ஃபோட்டோ எப்படி ஏற்றணும் வைக்கணும், எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் இருக்குது. போய்கிட்டே இருக்குது. டிஎன்பிசி சிலபஸ், அதாவது தமிழ் வழியில் படிச்சிருப்போம்ல அவங்களுக்கு வந்து 20% இடஒதுக்கீடு இருக்குது. அதாவது 10th நம்ம என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் வழியில் படிக்கணும். +2வும் என்னது, தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். டிகிரியும் எதில் படிச்சிருக்கணும், தமிழ் வழியில் படிச்சிருந்தா தான் நமக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி இந்த 20% இடஒதுக்கீடை நம்ம வாங்க முடியும். 10th வரையா படிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து என்னது, இது வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து இடஒதுக்கீடு எல்லாமே வந்துடும். டிஎன்பிசிக்கான குரூப் 2 குரூப் 2ஏக்கான சிலபஸ், பொது தமிழ் மொழி நம்ம என்ன எழுதிக்கலாம், ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பொது தமிழுக்கான இலக்கணம்ங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பிழை, குரில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு எல்லாமே உண்டு தான். எல்லாமே எதுக்குள்ளது, பாடத்திட்டத்தின் வகைகள். எஸ்எஸ்எல்சி தரம்னு கொடுக்கல, எப்போ பார்த்துக்கோங்க, எஸ்எஸ்எல்சி தரம் கொடுக்கல, சாரியா. எங்கே இருந்தனாலும் அவங்க என்ன பண்ணலாம், கேள்விகளை கேட்கலாம். அதுக்கப்புறம் சொல் அகராதி, எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க குரூப் 4ல் கேட்டாப்புல. எங்கே இருந்தனாலும் அவங்க என்ன கேட்கலாம், சொல்லகராதியும் கேட்கலாம். எழுதும் திறன், கலைச்சொற்கள், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும். இந்த கடைசி பாருங்க, இந்த 7வது யூனிட் மட்டும்தான் எப்படி இருக்கா, 10ஆம் வகுப்புக்கான தரத்தில் இருக்கும். மித்த எதுக்குமே என்ன பண்ணல, அவங்க வந்து எந்த இதுன்னு வரையா கொடுக்கல, எந்த வகுப்பு எந்த தரம் வரையா கொடுக்கல. ஸோ வந்து நம்ம எதை படிக்கிறோம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் மட்டும் நம்ம 10th வரையா படித்தா போதும். மித்த எல்லாமே எப்படி இருக்கும், எங்கே இருந்தனாலும் அவங்க எடுக்கக்கூடிய பாசிபிள் நமக்கு இருக்குது. அதை தான் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க கிராமர், என்னெல்லாம் கிராமர் இருக்குது அப்படிங்கிறது 25 மார்க்கு. டென்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இதெல்லாமே வரும். அப்புறம் வெக்காபுலரி, அப்புறம் ரைட்டிங் ஸ்கில் 10 மார்க்கு, டெக்னிக்கல் டேர்ம்ஸு, ரீடிங் காம்ப்ரிகேஷன், டிரான்ஸ்லேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் ஒர்க்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. போம்ஸு, போயஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 7வது யூனிட் மட்டும்தான் எப்படி இருக்கும், ஸ்கூல் புக்லேருந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சயின்ஸு, பொது அறிவு 5 மார்க்கு. பொது அறிவு எத்தனை மார்க்கு, நமக்கு 5 மார்க்கு கேட்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்திய புவியியல்னு கொடுக்குறாங்க. ஆனால் என்னது வேர்ல்டு புவியியல் வரையா கேட்குறாங்க. அதுவும் எத்தனை மார்க்கு, 5 மார்க்கு. ஜென்ரல் ஜிகேல வரும், ஜென்ரல் நாலேஜில். அப்புறம் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கமும் ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் கேட்டிருக்காங்க. மொத்தம் அது எத்தனை மார்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 மார்க்குக்கு கேள்வியாக இருக்குது.
சரியா. அதுக்கப்புறம் இந்திய ஆட்சியல் நம்மளோட பாலிட்டி வந்து 15 மார்க்கும், பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் 20 மார்க்கு, தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இது 20 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ன்னு இப்போ சொல்ல முடியாது, ரீசனிங்கும் சேர்ந்தே வந்துடுது. அது மொத்தம் 25 கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. மேக்ஸில் பொறுத்தவரையாக பார்த்தீங்க அப்படின்னா சுருக்குதல், விழுக்காடு, மீப்பேவா மீச்சீமா, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனி வட்டி கூட்டு வட்டி, அளவியல் இதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் காரணவியல், தருக்க காரணவியல், புதிர்கள், பகடை காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான இது வந்து என்னது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான நமக்கு வந்து கொஷினாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. சரியா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சிலபஸ். மெயினுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த குடிமையியல் பணி தேர்வு 2 தொகுதி குரூப் 2 மற்றும் குரூப் 2A. தேர்வு திட்டம் மொழிபெயர்த்தல் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு, அப்புறம் ஆங்கிலிருந்து தமிழுக்கு. இது தமிழ் தகுதி தேர்வு தான் இருக்குது. சுருக்கி வரைதல், பொருள் உணர்தல், சுருக்க குறிப்பில் விரிவாக்கம், குறிப்பிலிருந்து திருக்குறள் எல்லாத்துலேயும் வருது, கடிதம் வரைதல், தமிழ் மொழி அறிவு, பாடத்திட்டம் தற்கால அதாவது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ், சமுதாய பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் தொடர்பான தகவல்கள், இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்புகள், அறிவியலும் தொழில்நுட்பமும் கலையும் பண்பாடும், பகுத்தறிவு இயக்கங்கள், திராவிட இயக்கம், சுயமரி, பெரியார், அண்ணாலாம் வந்துடுவாங்க. இக்கால தமிழ் மொழி, கணினி தமிழ், வழக்கு மன்ற தமிழ், அலுவலக மொழியாக்க தமிழ், புதுமை வகையாண்மை. அப்புறம் தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தமிழக அரசின் நலத்திட்டங்கள். யூனிட் 9 உள்ளது கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருக்காங்க. நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், சமூக சீர்திருத்த இயக்கங்கள், பங்கு இடஒதுக்கீடு, அதன் பயன்களும், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியின் சமூக நீதி மற்றும் ஒற்றுமையின் பங்கு. அப்புறம் வந்து சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுது, பொருள் வேறுபாடு அறிதல், பிரித்தெழுது, எதிர்ச்சொல். இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் தான் வரும். சரியா. எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் பேப்பராக தான் நம்ம எழுத முடியும். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் சயின்ஸு, அதாவது பொது அறிவு, ஜென்ரல் நாலேஜில் வருது. தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நவீன இந்தியா. சரியா. அதாவது யாரெல்லாம் நம்ம மேலே படையெடுத்து வந்தாங்கங்கிறது, ஐரோப்பியர், போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆகிய. அப்புறம் ஆங்கிலேயர், கர்நாடக போர்கள், மைசூர் போர், பாளையக்காரர் கிளர்ச்சி, தென்னிந்திய எல்லாமே எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இது மொத்தம் எத்தனை மார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 40 மார்க்குக்கு கேட்காங்க. சரி. அதுக்கப்புறம் தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் நம்ம யூனிட் 6 வந்து பார்க்கக்கூடியது தான். அதில் வந்து எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா சின்னதாக நம்ம படிப்போம். இது ஃபுல்லுமே டிஸ்கிரிப்டிவில் எழுதணும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம நோட்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க இதிலே பாருங்கள், நீதி கட்சி வந்துருச்சு, திருக்குறள் வருது, தனித்தமிழ் இயக்கம், மறைமலையடிகள், சமூக சீர்திருத்த ஆளுமை, பெரியார், அண்ணா எல்லாமே அந்த அரசு சின்னங்கள், தமிழ்நாட்டு அரசு சின்னம், பண்பாட்டுத்துறை வல்லுநர்கள், நாட்டுப்புற நடனங்கள் எல்லாமே எதில் வருது, அழகு 2ல் வருது. அழகு 3 பார்த்தோம் தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்தியாவின் நிலவும் சமூக பிரச்சனைகள். அது வந்து மொத்தம் எத்தனை மார்க்குன்னு பார்த்தேன் அப்படின்னா 50 மார்க்குக்கு வருது. சரியா. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை பெருக்கம், கருவுறுதல், அதாவது நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கலாம், அதெல்லாம் பற்றி ரிலேட்டடாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன இருக்குது, பஞ்சாயத்து, குழந்தை தொழிலாளர்கள், குழந்தை கல்வி, பள்ளி இடைநிற்றல், பாலின வேறுபாடு இதெல்லாம் பற்றி நமக்கு வருது. அதுக்கப்புறம் வளர்ச்சி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் எத்தனை மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 40 மார்க். இப்போ கண்டுபிடிக்கிறக்கூடிய சயின்டிஸ்ட், ரோபோக்கள், அணுக்கரு இயற்பியல், ஆட்டோபாம்ஸ் அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வருது. இதில் தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ப்ளஸ் நமக்கு பயாலஜி எல்லாமே சேர்ந்து வரும் 40 மார்க்கு. அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 5 அரசியல் அமைப்பு, அரசியல் மற்றும் ஆளுகை, தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வை. மொத்தம் இருக்கிறதுல அதிகமான மார்க் எதுக்குன்னா யூனிட் 5க்கு தான். மொத்தம் எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 60 மதிப்பெண்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் இந்தியாவின் பேரிடர் மேலாண்மை. அதாவது தமிழ்நாட்டில் என்னென்ன பேரிடர் மேலாண்மை இருக்குது, நிலப்பிரிவுகள், ஆறுகள், காலநிலை, மண், அதுக்கப்புறம் மாங்கனீசு, இரும்பு இந்த மாதிரி பொருட்கள் வந்து எந்த பகுதியில் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு புவியியலை தான் இவ்வளோ இதாக கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே எப்படி எழுதணும், டிஸ்கிரிப்டில் எழுதணும். அப்புறம் தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய பொருளாதாரம், நம்ம பொருளாதாரத்தை, இந்திய பொருளாதாரத்தின் தன்மை, ஒரு மதிப்பீடு,
பொருளாதாரத்தின் கட்டமைப்பு, புதிய பொருளாதார கொள்கை, பகுப்புகள், தனியார் மயமாக்கல், இது ஃபுல்லும் எது நம்மளோட பொருளாதாரத்துக்கு வருது. இது மொத்தம் எத்தனை மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40 மார்க் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் வந்து எல்லாருமே தெளிவாக படிக்கணும். அது எங்கே இருந்தனாலும் கொஷின் எடுக்கலாம். சரியா? இப்போ அது வந்து எதுக்கு குரூப் 2க்கு உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடவாரியை எப்படி மார்க்ஸ் அலாகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அலகு 1 ஒரு வினாக்களின் எண்ணிக்கை 1, மொத்தம் 9, 10 மார்க். எதுக்கு பாருங்கள், ஒருங்கிணைந்த குழு முதன்மை தேர்வு, அதுக்குள்ளது தாள் 2க்கான வினாத்தாள் அமைப்புன்னு கொடுத்துட்டாங்க. எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ மார்க் எடுப்பாங்க, ஒரு மதிப்பெனுக்கு 10 மார்க், ஸோ 90 மார்க்கு. அதில் 100 வார்த்தைகள் எழுதணும் அப்படின்னா 900 வார்த்தைகள் இருக்குது. பகுதி ஆவணால 10 மதிப்பெண்கள். பாட வாரியாக எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 30 மதிப்பெண், 100 வார்த்தைகள் 300 வார்த்தைகள் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு பிரிவிலும் மொத்தமுள்ள 3 வினாக்களில் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் நமக்கு வந்து மார்க்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட நம்ம ஆஃப்டர் த ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இது வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த குடிமையியல் பணிகளுக்கான முதன்மை தேர்வு தொகுதி 2 குரூப் 2A என்னென்ன கொஷின் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் வரும். நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடு, தொன்மையும். எவ்வளோ கொஷின் பாருங்கள். அதிலிருந்து நமக்கு அதாவது நமக்கு இந்திய தேசிய இயக்கம் தான். அது வந்து மொத்தம் 30. எதில் தமிழ்நாட்டில் கூட இந்திய தேசிய இயக்கங்கள், தமிழ்நாட்டுக்கு யார் வந்தாங்க அதை பற்றி, தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநிலத்தின் நிர்வாகம் எவ்வளோ அப்படின்னா 45 கொஷின், 45 மார்க் நமக்கு கேட்குங்க. ஆல்ரெடி இது வந்து எவ்வளவு ஒரு 30 மார்க்கு, இது வந்து 45 மார்க்கு. வளர்ச்சி அறிவியல், அறிவியலில் என்னென்ன வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்பம், அது வந்து 20 கேள்விகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகளில் 30 கேள்வி. தமிழ்நாட்டு புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை 25 கேள்விகள். அதுக்கப்புறம் மேக்ஸு நமக்கு வந்து என்னது, பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு. இதை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ரீசனிங் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஒத்த தன்மை, வகைப்படுத்துதல், குறியீடு, மறுகுறியீடு, உறவு, பிளட் ரிலேஷன்ஷிப், பசில்ஸு, டைஸு, டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன், வென் டயக்ராமு, தர்க்க ரீதிகளான எண் எழுத்து, கண்கணிப்பு, இதெல்லாமே என்னது நமக்கு ரீசனிங்கில் வரும். நாட்காட்டி எல்லாமே நமக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 27 டாபிக் கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து நம்ம செய்ய வேண்டியதான். இதுதான் நமக்கு டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A சிலபஸாக இருக்குது. ஸோ எல்லோரும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த குரூப் 4ல் விட்டதை வந்து குரூப் 2A குரூப் 2ல வந்து நம்ம கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு தூத்துக்குடி IAS அகாடமி சார்பில் வாழ்த்துக்கள். நன்றி.